ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் அம்மு. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்துக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் அம்மு. ஸோ நான் அவங்கள ஹீரோயின்னே சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க தான் அந்த அம்மு. ஸோ இவங்க எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இவர் தான் மாப்பிள்ளை. ஹீரோயினுக்கு பக்கத்து வீடு தான் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இவரை நான் இனிமேல் ஹீரோனே சொல்லிக்கிறேன். ஸோ ரெண்டு ஃபேமிலியோட சம்மதத்தோட இவங்க ரெண்டு பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் தனி கொடுத்தன வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரோ அந்த சிட்டிக்கே வந்துடுறாரு. ஸோ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ரெண்டு பேருமே ரொம்ப அந்யோன்யமாக ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் மேலே அளவுக்கு அதிகமாக பாசத்தை பொழியிறாரு. அதுக்கு ஈடாக ஹீரோயின் அதுக்கு மேலே ஹீரோ மேலே பாசத்தை பொழியிறாரு. இப்படி இருக்கப்ப ஹீரோ உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின்மே எனக்கு ஒரு தையல் மிஷின் வேணும், என்னோட தையல் மிஷினை அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் நம்ம ஹீரோவுக்கு ப்ரொமோஷன் வேறு கிடைக்கிது. ஸோ நம்ம ஹீரோ இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாரு. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஷனுக்கே லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லா போலீஸ் ஆஃபீஸரோடையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. ஸோ ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷம், நமக்காக நம்ம ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்து வந்து கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. ஸோ ஹீரோ சாப்பிட்டு முடித்தோடனே ஹீரோயின் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு போகிறதுக்காக ஹீரோ ஒரு ஆட்டோ கூட புக் பண்ணி தராரு. அப்படியே சீனை கட் பண்ணி நைட்டு ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார் உங்களுக்காக இந்த தையல் மிஷினை கொடுக்க சொன்னார்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த தையல் மிஷின் ரொம்பவே காஸ்ட்லியான மிஷின். ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் தடவை ஹீரோவை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஸோ ஸ்டேஷனில் ஒரு லேடி முகம் முழுக்க காயத்தோடு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அடித்து துன்புறுத்துறாரு, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாரு. பேசி ஆறுதல் பண்ணி அனுப்பிட்டு கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டு இமீடியட்டாக 10 வாலண்டியர்ஸ் புக் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஸ்டேஷனுக்கு கீழே இருக்க எல்லா ஏரியாவுக்குமே நைட்டு ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்கள். யாராவது லேடிஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் ஃபைன் பண்ண சொல்லுங்கள். இமீடியட்டாக ஆக்ஷனுமே எடுக்கப்படுங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ புதுசாக வாங்கி கொடுத்து தையல் மிஷினை வச்சு தச்சிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்க நபரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் 10,000 ரூபாய்க்கு இந்த மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு, என் மேலே அவ்வளோ பாசங்கிற மாதிரி ஹீரோவை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோயினும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஹீரோவோட பேச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோவமாக எங்கடி இருக்க, யார் கூடடி இப்போ சுற்றிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைங்க நான் வீட்டில் தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. மணி 1 ஆயிடுச்சு, எதுக்கு இன்னும் லஞ்ச் கொண்டு வரல, நேத்தி கொண்டு வந்த எல்லாம் அதுக்குள்ளே மறந்துட்டியாங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக திட்டுறாரு. ஹீரோயினோ பயந்து நடுங்கி போயிடுறாங்க. ஐயோ சாரிங்க மறந்துட்டேன், நான் உடனே சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அறக்க பறக்க பயத்தோட எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் சாப்பாடோட வந்ததை ஹீரோவுமே நோட் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயினுமே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் ஹீரோக்கு எல்லாத்தையும் பரிமாறி தட்டில் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ கரெக்டாக சாப்பிட்ற போகிற நேரத்தில் எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ லேட்டு, நான் ஃபோன் பண்ணலைன்னா நீ சாப்பாடே கொண்டு வந்திருக்க மாட்டியல்ல, நீங்கள் பெரிய விஐபி, நீ சாப்பாடு கொண்டு வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா, தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோன்னே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியாங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக ஹீரோயினை பார்த்து திட்டுறாரு. எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடனே போயிடுறாத, எல்லாருக்கும் வெளியில் சந்தேகம் வரும், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நீ சமைச்சது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீயே வீட்டில் வச்சு நல்லா சாப்பிடுன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு. ஹீரோயினும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு நம்ம ஹீரோ ஈவினிங் வராரு. ஹீரோயினும் நல்ல விதமாக பேச பார்க்குறாங்க. ஹீரோ எதுவுமே பேசல. சாப்பாடு எடுத்து வச்சு நைட் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ எனக்கு சாப்பாடு வேணாம், நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டேங்கிற மாதிரி எழுந்திரிச்சு போகிறாரு. எதுவுமே சொல்லாமல் ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமாயிருது. ஹீரோவும் தூங்க போயிடுறாரு. ஹீரோயினுமே போய் ஹீரோ பக்கத்தில் படுத்து கொஞ்சம் ஒன்றா இருக்கலாமேன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு நாள் கூட உன்னோட ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் வச்சுக்காமல் இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக திட்டுறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர அழுக வருது. என்னடா இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இத்தனை நாள்லேருந்து நம்ம ஹீரோயின் கரெக்டாக 1 மணிக்கெல்லாம் லஞ்ச் டெய்லியும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க ஹீரோக்கு. இப்படி போயிட்டுருக்கப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியெல்லாம் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஹீரோ குடிச்சிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிடுற மாதிரி எல்லாரும் முன்னாடி பேசிடுறாரு. அதாவது கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு நாள் வந்து சாப்பாடு கொண்டுக்கிட்டு வந்தாங்க, அடுத்த நாளே என்னை மறந்துட்டாங்க சார், உங்கள் ஒய்ஃபாவது தேவைலாம், உங்கள் மேலே இன்னமும் காதலோடு இருக்காங்க, ஆனால் என் ஒய்ஃபை பாருங்கள், கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை,
வரல, அதுக்குள்ளே எனக்கு லஞ்சு கொண்டு வரதை கூட மறந்துட்டாங்கங்கிற மாதிரி குத்தி பேசுகிறாரு. ஹீரோயினுக்கு அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, கொஞ்சம் அசிங்கமாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இவர் எல்லாரும் முன்னாடியும் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபேமிலி கெட் டுகெதர்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினும் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. மழை ரொம்பவே அதிகமாக பெய்யறனால ஒரு இடத்துல ஓரமாக ஒதுங்குறாங்க. ஸோ அப்போ ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்கு எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்கன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோவை சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் கோமா, எது ஜோக்கு, உங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வரலன்னு இப்படி பேசுகிறீங்களே, நான் டெய்லி சாப்பிட்டு நான் சாப்பிட்லையான்னு ஒரு நாளாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்கவும், ஹீரோயின் இப்படி பேசுகிறத பார்த்து ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. நீ இவ்வளோ திமிரா பேசுறியா, நடந்தே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோ வீட்டுக்கு போய் தோசை சுட்டு சாப்பிடலாமேன்னு பார்க்குறாரு. கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. ஹீரோவும் போய் கதை திறக்கிறாரு. நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆட்டோக்கு காசு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஹீரோவும் ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டு உள்ளே வந்து பேசுகிறாரு. ஹீரோயின் கோவமா, இனிமேல் இதே மாதிரி இன்னொரு தடவை நடந்துக்கிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு கூட திரும்ப வர மாட்டேன், அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருந்த தட்டை வீசி எறிகிறாரு. இதை பார்த்தோன்னா ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. ஸோ திடீர்னு ஹீரோவுமே அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகுறாரு. ஹீரோயின்ட்ட போய் சாரி இது மாதிரி நடந்துக்க மாட்டேன், நீ திடீர்னு என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னனால தான் நான் அப்படி கோவத்தில் நடந்துக்கிட்டேன், சாரின்னு போய் ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் கீழே சிந்தின எல்லாத்தையுமே ஹீரோவே க்ளீன் பண்ணுறாரு. உனக்கு நானே இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு தரேன், நானே தோசை சுட்டு தரேன், நீ போய் ரெடி ஆகிட்டு வாங்குற மாதிரி ரொம்பவே கேரிங்காக பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நேரம் டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தவர். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே அடுத்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நல்ல விதமாகவே ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மா அப்பாவோ ஹீரோவை பார்த்து மாப்பிள்ளைன்னு பேசுகிறாங்க. அதுக்கு ஹீரோவோ, இனிமேல் நீங்கள் என்னை மாப்பிள்ளைன்னெலாம் கூப்பிட வேணாம், உங்கள் பக்கத்து வீட்டு பையனாகவே என்னை பாருங்கள், என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, அதுக்கான பாதி செலவை நான் ஏற்றுக்கிறேன், இந்தாங்க கடன்லாம் நிறையா வாங்கியிருப்பீங்க, இதை அடைக்கிறதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செக்கு எழுதி தராரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருங்க, நான் மார்க்கெட் போய் நல்ல மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரே மீன்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. கிச்சனில் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ஏதோ அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சவுண்டு ஹீரோக்கு கேட்குது. உடனே மீன் க்ளீன் பண்ணுறது அப்படியே விட்டுட்டு போய் ஒட்டு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கிச்சன் பின்னாடி ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் அழுதுகிட்டே, ஏமா என்னை அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, கொஞ்சம் வருஷம் கழிச்சாது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்லங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அடிக்கிறது துன்புறுத்துறதை பற்றியெல்லாம் இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. அப்படியே அடுத்த சீன் கட் பண்ணி எல்லாரும் டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் என்னமோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன், ரொம்ப டல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு கோவத்தோடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ வந்தோடனே ஹீரோயின் வந்து பேச வராங்க. அப்போ ஹீரோயினை கண்ணாப்பினான்னு திட்டுறாரு. எனக்கு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு எல்லாருக்கும் டைனிங் டேபிளில் சாப்பாடு போட்டேன்னு கேட்குறப்ப, இல்லை என்னோட அம்மா அப்பா தான் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோ கோவத்தோட, இது என் வீடு, எங்கே உட்காந்து சாப்பிட்ணுன்னு நான் தான் முடிவு பண்ணணும், இப்போ நான் உடனே வெளில கிளம்புறேன், உங்கள் அம்மா அப்பாலாம் கேட்பாங்கள்ல ஏன் மாப்பிள்ளை எங்கே போயிட்டாருன்னு, அப்போ நீயே சமாளிச்சுக்கோங்கிற மாதிரி ஹீரோ வேகமாக கிளம்ப பார்க்குறாரு. ஹீரோயின் உடனே சாவியை பிடிங்கிட்டு, போவாதீங்க அம்மா அப்பா ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயினை அடிச்சிடுறாங்க. ஹீரோ அடித்த அடியில் ஹீரோயினுக்கு கண்ணமே பழுத்து போயிடுது. கோவமாக அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோ திடீர்னு மறுபடியும் சேஞ்ச் ஆகி ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. சாரி இனிமேல் எதுவும் நடந்துக்க மாட்டேன், நான் எங்கேயும் வெளில போல, இங்கே இருக்கேன், உங்கள் அம்மா அப்பாவோட கோயிலுக்கு ஈவினிங் போகலாங்கிற மாதிரிலாம் பேசி ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. இங்கே அப்படியே ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா முன்னாடி ஹீரோ அடித்த மாதிரி காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பழுத்து போன கண்ணத்துக்கு மேக்கப்லாம் போட்டு சரி பண்ணுறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி எல்லாரும் இப்போ கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினோட அம்மா அப்பா, ஹீரோயின் எல்லாருமே. அப்போ ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் ஒரு சைடு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோவை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காரு, நீ கொடுத்து வச்சவன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் இதை கேட்டோன்னே டென்ஷன் ஆகி, அவர் என்னை அடித்தாரு தெரியுமாமாங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மாவோ, ஏண்டி நீ என்ன தப்பு பண்ணன்னு தான் கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் அவர் என்னை அடித்தாருன்னா நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன், நீனே முடிவு பண்ணிக்கிட்டியாமாங்கிற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. ஹீரோயினோட அம்மாவோ ஹீரோயினுக்கு வந்து, உங்கள் அப்பாவும் என்னையே தான் அடிப்பார், இதே மாதிரியே தான் நான் எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ எங்கள் அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆம்பளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, வெளியில் இருக்க டென்ஷனை வந்து வீட்டில் இருக்க பொண்ணுங்கள்ட்ட தான் காட்டுவாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி நான் இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எப்படி சொன்னேன்னா நீ நாளைக்கு உன் பொண்ணுக்கிட்ட இதே
மாதிரி தான் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இது உன் வாழ்க்கை, என்ன பண்ணணும்னு நீயே முடிவெடுத்துக்கோ, அவர் கூட இருக்கிறதா வேண்டாமாங்கிறத நீயே முடிவெடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் அங்கே கிளம்புறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமாயிருது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட பட்டன் வந்து அருந்துருச்சு. ஸோ அதனால் ஹீரோயின் அதை தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இடையிலே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ கருகிற வாடை வருது பாருன்னொன்னே உடனே ஹீரோயின், எனக்கு 2 கை தான் இருக்குது, நான் பட்டன் தைக்கிறதா இல்லை அதை கிச்சனில் உள்ளதை பார்த்துக்கவா, நீங்கள் செத்த அடுப்பில் இருக்கிறத கிளறி விட்டுட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ ஹீரோ கையில் ஒரு ஃபைலை வச்சுருப்பாரு. அதை கேஸ்க்கு பக்கத்துலேயே வச்சுட்டு அதை கிண்டி விட்டுட்ருப்பாரு. திடீர்னு மறுபடியும் ஏதோ கருகிற வாடை வருதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவரோட ஃபைல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு ஹீரோ. ஃபைலை அணைச்சிட்டு ஹீரோயினை போட்டு பெல்ட்டால் அடின்னு அடிச்சுட்டு, நான் சாயங்காலம் வரப்போ நீ இங்கே இருக்கவே கூடாது, சாயங்காலம் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறேங்கிற மாதிரி பயங்கரமாக ஹீரோயினை திட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ அடித்த அடியில் உடம்பு ஃபுல்லாக பயங்கர காயம், முகத்துலேருந்துலாம் ரத்தம்லாம் வடிய ஆரம்பிச்சிருது. ஸோ நீ திரும்ப நான் வரப்போ இந்த வீட்டில் இருந்தேன்னா உனக்கு கொன்னே போட்டுருவேங்கிற மாதிரி ஹீரோ மிரட்டிட்டு போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் முகத்தை மறைச்சிக்கிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்துலேயே ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருக்காரு. அவரு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே, என்னம்மா ஹஸ்பண்ட் அடி வாங்கிட்டு ஊருக்கு போக வந்திருக்கியான்னு கேட்குறாரு. ஏன்னா அழுதுகிட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. நான் வேணா உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், எனக்கு ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே 2 பிரியாணி வாங்கி அவருக்கு ஒன்று இவங்க ஒன்றுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஐடியா சொல்கிறேன் நீ சொல்லுன்னு கேட்குறாங்க. அந்த பிச்சைக்காரரோ, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நானே எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினா, என்னை ஏமாற்றி பிரியாணி வாங்கி சாப்பிட்றியா, எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்கிட்ட டெய்லி அடி வாங்கிட்டு கோலை மாதிரி ஒரு மூலையில் உட்காந்து அழதான் தெரியும்னு சொல்லி அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவர் மேலேயும் தப்பு கிடையாது, அந்த ஃபைல் எரிஞ்சனால தானே என்னை அடித்தார், ஆம்பளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் அனுசரித்து நடக்கணும், அவர் அப்பப்போ கோவப்படுவார், சில நேரம் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கார், ஸோ நான் பண்ணது தான் தப்பு, ஸோ நான் மறுபடியும் வீட்டுக்கே போகிறேன்னு ஒரு முடிவெடுப்பாங்க. இதை கேட்டோன்னே அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு மாதிரி முகமே மாறிடுது. சரி நீ அடுத்த தடவை இங்கே வரப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோவுக்குமே ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நடந்ததுக்கு அவரும் சாரி கேட்குறாரு. ஹீரோயினுமே நான் பண்ணதுக்கும் சாரி, என்னால் தானே அந்த ஃபைல் எரிஞ்சு போணுச்சுன்னு சொல்லி 2 பேருமே மறுபடியும் சமாதானம் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்படியே நாட்கள் ஓடுது. ஹீரோயின் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட நான் சினிமாவுக்கு போகிறேங்கன்னு பர்மிஷன் கேட்குறாங்க. நீ சினிமாவுக்கு போனால் எனக்கு யார் சாப்பாடு போடுவா, அதெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆகிடுறாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ வாங்கி கொடுத்த தையல் மிஷினில் நிறைய ட்ரெஸ் தைச்சு கொடுத்து அதில் சம்பாதிக்கிற காசெல்லாம் ஹீரோக்கு தெரியாமல் அரிசி டப்பாவில் ஒளிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கப்போ ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டரை மீட் பண்ண போகிறாங்க. இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஹீரோயின் மட்டும் டாக்டரை தனியாக மீட் பண்ணி சில சீக்ரெட்டாக பேசணும்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லை டாக்டர், ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிக்கிறாங்க கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் ஹீரோக்கு இப்போயே குழந்தை வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் ஹீரோயினோட பர்மிஷன் இல்லாமல் ஹீரோயினோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. அதாவது அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஹீரோயினும் ஹீரோக்கு தெரியாமல் அந்த டேப்லெட்டை மந்த்லி எடுத்துகிட்டு வராங்க. வந்து அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறத கூட ஹீரோ நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவ உண்மையிலே அவங்க அம்மா அப்பா கூட தான் ஃபோன் பேசுகிறாளா இல்லை வேறு யார் கூடயாவது கடையில் போடுறாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒட்டு கேட்க மிஷின் ஆடியோ பக்கை வாங்கி ஹீரோயின்கே தெரியாமல் கிச்சனில் ஒன்று ஒழிச்சு வைக்கிறாரு, இன்னொன்று அவர்கிட்ட வச்சுருக்காரு. ஸோ ஹீரோயின் யார்கிட்ட எல்லாம் ஃபோன் பேசுகிறாங்க, வீட்டில் யாராவது வந்தால் யார்கிட்ட எப்படி பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் அவர் ஆஃபீஸில் இருந்துகிட்டே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப நாளாக பீரியட்ஸே வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஹீரோயின் டாக்டர் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் கொடுத்த டேப்லெட்லாம் நான் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் வந்தேன், ஆனால் எப்படி கன்சீவ் ஆனனே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர், ஒரு வேளை நீ டேப்லெட் எடுத்துருக்கிறது உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் டேப்லெட்டை மாற்றி வச்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து நான் இன்னும் கன்சீவ் ஆகலைன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பொய்யை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. அந்த டாக்டருமே ஹீரோ கிட்ட போய் இன்னும் உங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆகலைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருக்கப்போ டெய்லியும் சில ஏரியாக்கள்லாம் ஹீரோ ரவுண்ட்ஸ் போங்க, பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்படி இருக்கப்போ வாலண்டியர் லேடி போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா சைடில் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்டை பயங்கரமாக அடி வாங்கி கத்துற மாதிரியான
ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது. இம்மிடியேட்டாக அந்த வாலண்டியர் லேடி போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோட வீட்டு கதவை தட்டி, இந்த ஏரியாவில் யாரோ ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமாக அடி வாங்குற மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும், ஆமாம் நானும் அப்பப்போ இந்த சவுண்டை கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு நம்ம ஸ்டேஷன்லேருந்து சத்யாவை அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கதவை தட்டி லேடிஸ் கிட்ட விசாரணை பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலி இந்த சவுண்டு நம்ம ஹீரோயினோட வீட்லேருந்து தான் வந்திருக்கும், நம்ம ஹீரோயின் தான் கத்திருப்பாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஆஃபீஸர் சத்யாவும் வாலண்டியர் போலீஸ் ஆஃபீஸரும் எல்லா வீட்டு கதவையும் தட்டி போய் விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு மட்டும் வரல. ஹீரோயினும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் வரவே இல்லை. கடைசியில் வராங்க, ஆனால் விசாரணை பண்ணுறதுக்கு கிடையாது. இவ்வளோ நாள் எல்லா வீட்லேயும் இவ்வளோ நேரம் போய் விசாரித்தோம், ஆனால் யாருமே எந்த இதுவுமே சொல்லலை. நேற்று நைட்டு அப்போ அடி வாங்கின பொண்ணு யாராக தான் இருக்கும்னு தெரில மேடம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலாமேன்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் ஒரு வீட்டில் விசாரிக்க மறந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேற்று அடி வாங்கினது நான் தான், அது மட்டும் இல்லாமல் என்னை ஃபிசிக்கலி அவர் அப்யூஸும் பண்ண ஆரம்பிக்கிறாருங்கிற மாதிரி எல்லாத்தையும் அழுது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சத்யா வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் ஸ்டேஷன்லேருந்து சீனிவாசங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரையுமே அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இது பெரிய கம்ப்ளைண்ட்டு, இன்ஸ்பெக்டருக்கு எதிராகவே கேஸ் போடணுன்னா ரொம்ப பெருசுங்கிறனால துணைக்காக போலீஸ் ஆஃபீஸரோட துணையோட டிஐஜி ஆஃபீஸில் போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சத்யாவும் ஹீரோயினும் அங்கே போயிருக்காங்க. ஆக்சுவலி டிஐஜி ஆஃபீஸ்க்கு டெய்லியும் ஹீரோ வருவாராம். அதனால் ஹீரோ இன்னைக்கு வந்துட்டு போனோன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் ஒளிஞ்சிருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு எப்படியே இன்ஃபர்மேஷன் போயிடுது, அந்த ரூமுக்கு ஹீரோவும் வராரு. ஸோ நான் என்னைக்காவது உன்னை அடிச்சிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட நல்ல விதமாக பேச ஆரம்பிக்கிறாரு. நீயே சொல்லு, எல்லாரும் முடியும் நான் உன்னை அடிக்கல தானேன்னு கேட்டோன்னே ஹீரோயின் பயந்துக்கிட்டு என்னை யாரும் அடிக்கலைன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை அழைச்சிட்டு போயிடறாரு கம்ப்ளைண்ட் கொடுக்காம. ஹீரோயின்மே அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. கிடச்ச ஒரு வாய்ப்பையுமே நம்ம சரியாக பயன்படுத்திக்காமல் நம்மளோட கோலத்தனத்தால் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்கோட வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பயங்கர தூசியாக இருக்குது. அது இப்போ தான் அவங்க கவனிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளாக வீட்டையும் நம்ம கவனிக்கலேன்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே போலீஸ் ஆஃபீஸர் சத்யாவோ வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு, இவ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோயின் க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன பண்ணுற நீனு அம்மோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோ, நான் வீட்டையும் ஒழுங்காக கவனிக்கலை, என்னையும் ஒழுங்காக கவனிக்கலை, ஸோ இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணால் தான் அவரை எப்படி பழி வாங்கணுங்கிற பிளானை என்னால் போட முடியும், கண்டிப்பாக நானே அவருக்கு ஒரு தண்டனையை கொடுப்பேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ சத்யாவுமே நான் அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி இன்னொரு நபரை காட்டுறாங்க. இவர் பேர் ராமு, இவர் ஜெயிலில் இருக்கார். ஸோ இவர் அடிக்கடி ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பார். ஸோ இவருக்கு அம்மா அப்பா கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி தான். ஸோ தங்கச்சி அண்ணன் ஜெயிலுக்கு போனனால சுத்தமாக அண்ணன் மேலே உள்ள கோவத்தினால பேசுகிறதே கிடையாது. இப்போ இந்த ராமுவோட மாமா வந்து பெயில் எடுக்க வந்திருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமுவோட தங்கச்சிக்கு மேரேஜ், அதனால் பெயில் எடுக்க வந்திருப்பார். ஸோ தங்கச்சிக்கிட்ட எப்படியாவது பேசணுங்கிறது தான் இவரோட ஆசை. நம்மளை எப்படியாவது நம்ம தங்கச்சி மன்னிச்சு நம்ம கூட மறுபடியும் நல்ல விதமாக பேச மாட்டாளாங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு ஏக்கத்தோடையுமே அவரோட தங்கச்சியை தூரத்துலேருந்தே பார்த்துட்டு போகிறாரு. ஸோ ராமு ஒரு ஜெயில் கைதி பெயிலில் தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பெயிலில் வந்தவங்கலாம் டெய்லி ஸ்டேஷனில் போய் சைன் போட்டு வரணும். ஆக்சுவலி இவர் சைன் போட வேண்டிய ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்க ஸ்டேஷன். ஸோ ஹீரோயினுமே அங்கே வந்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு கொண்டுக்கிட்டு. ஸோ அப்போ இவர் ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இதை பார்த்து டென்ஷன் ஆன ஹீரோ அங்கே வந்து, நீ எதுக்கு வந்து கையெழுத்து போட மட்டும்தானே வந்து அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஹீரோயின் கிட்ட பேசினனால கொஞ்சம் வேலையும் கொடுக்குறாரு. போய் பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்து சைன் போட்டு போன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கப்ப டேபிளில் இருக்க ஒரு கன்னை பார்க்குறாங்க. உடனே அந்த கன்னை எடுத்து ஒரு இடத்துல ஒளிய வச்சிடுறாங்க. ஸோ இங்கே ராமுவோ சைன் போட்டுட்டு வெளில போகலாமேன்னு பார்க்குறாங்க. ஹீரோட கன்னை காணுன்னு சொல்லி ஸ்டேஷனே தேடிட்டு இருக்காங்க. ஸோ ராமுவையுமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ராமுக்கிட்ட எந்த கன்னும் இல்லை. ஸோ ஹீரோயின் தான் அதை எடுத்து ஒளிய வைக்கிறாங்க. அதையுமே நமக்கு காட்டுறாங்க. ராமு டெய்லியும் ஸ்டேஷனுக்கு வருவார் இல்லையா, எல்லா போலீஸ் ஆஃபீஸரோடையும் நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அந்த பாட்டை எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒழிச்சு வச்சிருந்த கன்னை கூட இவர் கண்டுபிடிச்சி, சார் கன்று இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே தான் சார் அடியில் கடந்துச்சுன்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு. இடையில ராமு அவரோட தங்கச்சி மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போய் நேராக பேச ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்க பேசக்கூட மாட்டாங்க. நீலாம் எதுக்கு தான் உயிரோட இருக்க, செத்துப்போன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போடுறதுக்காக ராமு வந்திருக்காங்க. கரெக்டாக ஹீரோயினுமே சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அப்போ வந்து ராமுவை ஸ்டேஷனில் நல்லா தொடச்சிட்டு போங்கிறாங்க. அங்கேலாம் நல்லா தொடன்னு சொல்லி கையை நீட்டுறப்ப ஹீரோயின் டக்குன்னு நம்மளை அடிக்க தான் வரோன்னு பயந்துருவாங்க. இதை நல்லாவே ராமுவும் நோட் பண்ணுறாரு. ஸோ நம்ம இன்ஸ்பெக்டர் டெய்லி இவங்களை அடிக்கிறாங்களாட்டுக்குன்னு ராமுவுக்கும் தெரிஞ்சிருது. சீனை கட் பண்ணி ராமு ஒரு பிராந்தி கடையில் இருக்காரு. ஸோ அங்கே குடிச்சிட்டு 2 பேர் கூட பிரச்சனை பண்ணிடுறாரு. ஸோ பிரச்சனை பண்ண அந்த 2 நபர்களும் ராமு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ராமுவை பிடிச்சி வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போயே உன்னோட பெயிலை நான் கேன்சல் பண்ணுறேன், நீ உன் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க முடியாத மாதிரி பண்ணுறேங்கிற மாதிரி உடனே பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் எழுதி டிஐஜி ஆஃபீஸ்க்குமே அனுப்பிடுறாரு. ராமு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு, அதையும் கேட்காம மெயில் அனுப்பினனால பயங்கர டென்ஷனான ராமு நம்ம ஹீரோவையே கண்ணாப்பின்னு அடித்து போட்டுடுறாரு. இதில் டென்ஷனான நம்ம ஹீரோ போலீஸ் மேலே கை வைக்கிறியாடான்னு சொல்லி பயங்கரமாக போட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் கால் வருது. என்னடான்னு பார்த்தா டிஐஜி திடீர்னு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஸ்டேஷனுக்கு வரப்போகிறதா ஒரு தகவல். இதை கேட்ட உடனே ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை முதல்ல நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அடி வாங்கி இருக்க நம்ம ராமுவையும் போய் பாத்ரூமில் அடைங்கன்னு சொல்கிறாரு. ஸோ டிஐஜிக்கு இவரை அடித்தோங்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. இதுக்கிடையில் ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ சாம்பார் வேறு சிந்திடுது. சீக்கிரம் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறேனுங்கிற மாதிரி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக டிஐஜியுமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால் நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போக வேணாம், அவனோட இவளையும் போட்டு பாத்ரூம்லேயே அடைச்சி வைங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் ராமு இருக்க பாத்ரூம்லேயே தான் இருக்காங்க. வந்து ராமுக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் போகணுன்னு தெரியுதுல, கை வாயை வச்சு ஒழுங்காக இருந்திருந்தா அந்த நேரம் உனக்கு பெயில் கேன்சல் ஆகிருக்காதுலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ராமுவுமே ஹீரோயினை பார்த்துட்டு எப்படி உங்களை மாதிரி டெய்லியும் அடி வாங்கிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நான்லாம் கண்டிப்பாக ஜெயிலுக்கு மறுபடியும் போக மாட்டேன், என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்காம, அதனால நான் இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண சீனுசாமிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து கதவை திறந்து விடுறாரு. டிஐஜி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. நீ தப்பிச்சு போகிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்னாலே என் ஹஸ்பண்டை பழி வாங்க முடியும், நீயும் உன் தங்கச்சியை கல்யாணத்தை பார்க்க முடியும். ஸோ நான் சொல்கிற ஐடியாவுக்கு ஓகேவான்னு பாருங்கிற மாதிரி அந்த ஐடியாவை சொல்கிறாங்க. ஸோ அதை நம்மளுக்கு காட்டலை. ஸோ நம்மளோட ஹீரோயினோட பிளானுக்கு போலீஸ் ஆஃபீஸர் சத்யா, போலீஸ் ஆஃபீஸர் சீனுசாமி, அப்புறம் வாலண்டியர் போலீஸ் ஆஃபீஸர் 3 பேருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ராமுவை சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லாத வழியில் நம்ம சீனுசாமி போலீஸ் ஆஃபீஸர் தான் தப்பிக்க வழி விடுறாரு. ஸோ ராமுவும் தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் போகிறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குடோன் இருக்கும். அந்த குடோனை க்ளீன் பண்ணி ராமுவை தங்குறதுக்காக அந்த இடத்த ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அந்த வாலண்டியர் போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோயினும். இங்கே ஸ்டேஷனில் ஹீரோ ஒரு பக்கம் ஆளையே காணுமேன்னு பயங்கரமாக தேடிட்டு இருக்காரு. அவன் உள்ளே வந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குது, வெளில போனதுக்கு எவிடன்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ராமுவோட மாமா வந்து இவன் இங்கே தான் சைன் போட வந்தால் ராமுவை இன்னும் காணுமேன்னு நம்ம சீனுசாமி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாரு. சீனுசாமி போலீஸ் ஆஃபீஸரும் ஐடியா கொடுக்குற மாதிரி சில வார்த்தைகளை பேசுகிறாரு. நாங்கள் என்னமோ அவன் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு அவனை கொலை பண்ணி காணா போனமாக ஆக்கின மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. போய் ஒரு ராமுவை காணும்னா போய் போராட்டம் நடத்து போலீஸ் ஸ்டேஷனில் முன்னாடி உட்காந்துக்கிட்டுங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் சார் என்ன சார் நீங்களே அவருக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்கிறாரு. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பிளான் தான். ஸோ இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோ அவனை இன்னும் காணும், பிரச்சனை வேற பெருசாகிடுச்சு. ஸோ டிஐஜிக்கும் மெயில் அனுப்பியாச்சு, அக்யூஸ்ட்டை வந்து காணுமேனா நம்ம மேலே தான் பழி விழும். ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குது, அவன் வெளில போனதுக்கு எவிடன்ஸ் இல்லை, தப்பிச்சு போனதுக்கும் எவிடன்ஸ் இல்லை. கொஞ்ச நாளில் நான் அவனை கண்டுபிடிக்கலன்னா என் வேலையே போயிருங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் பயத்தில் இருக்காரு. ஸோ டிஐஜியுமே விசிட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ ஹீரோயின் அந்த நேரத்தில் கரெக்டாக சாப்பாடு கொண்டு வரதை பார்த்தோன்னே டிஐஜி செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே ஒரு அக்யூஸ்ட்டை கரெக்டாக தப்பிக்க விட்டுருக்க, உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு வேறு கேட்குதான்னு திட்டி விட்டுறாரு. இதனால் டென்ஷனாக நம்ம ஹீரோயின் மேல் நீ ஸ்டேஷனுக்கு எப்போதுமே சாப்பாடு கொண்டு வர வேணான்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே பயங்கர சந்தோஷம். இது அவங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு வெற்றின்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் ராமுவை காணோன்னு சொல்லி ராமுக்கு வேண்டப்பட்ட எல்லாருமே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டேஷன் முன்னாடி. அந்த போராட்டத்தில் ராமுவோட தங்கச்சியுமே வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இது மூலியமாக என்ன தெரியுதுன்னா ராமுவை மன்னிச்சு அவங்க அண்ணனா ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதை போலீஸ் ஆஃபீஸர் சத்யா வீடியோ எடுத்து ஹீரோயின் வீட்டில் இருக்க ராமுக்குமே போய் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ராமுக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம தங்கச்சி நம்மளை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு. இல்லை ராமுவோட தங்கச்சியோட கல்யாண டேட்டுமே வந்துடுது. ஹீரோயினுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வாகவே இருக்குது.
நம்மளோட சுயநலத்துக்காக அவனோட தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க விடாமல் வச்சுருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நீ போய் உன் தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துட்டு போலீஸில் சரணாயிக்கோன்னு சொல்லி ராமுவை திறந்து வெளில போன்னு விட்டுடுறாங்க. ஸோ இங்கே உட்காந்து ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இருந்த ஒரு சான்ஸும் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ராமு திரும்ப ஹீரோயின் வீட்டுக்கே வந்துட்டார். ஸோ எனக்கு தேவை என் தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு முக்கியம் இல்லை, என் தங்கச்சி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயம், அதெல்லாம் நடந்தது உங்களால் தான். ஸோ கண்டிப்பாக நாங்கள் உன்னோட பிளானுக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்போங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கிடையில் நம்ம ஹீரோயின் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ராமு எப்போதும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அந்த பாட்டை முணுமுணுக்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பயங்கர டென்ஷன், என்னடா எப்போதும் இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த ஒட்டு கேட்குற கருவியை மறுபடியும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் இத்தனை நாள் என்னென்னலாம் நடந்துச்சு, என் வீட்டில் இருக்கப்ப யார் யார் கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்கிறதெல்லாம் ரெக்கார்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிஐஜி வந்து நம்ம மேலே விசாரணை கமிஷன் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து நம்ம ராமுவை அடித்த சிசிடிவி கேமராலாம் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் வந்து ராமு கிட்ட ஏதோ பேசுகிற ரெக்கார்டரை பார்க்குறாங்க. இவ எதுக்கு ராமு கிட்ட பேசணும்னு சொல்லி பயங்கர சந்தேகமாகுது. உடனே போய் மீதி பேலன்ஸில் இருக்க ரெக்கார்டிங் எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்போ ராமுவோட வாய்ஸ் சில வாய்ஸ் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே பயங்கரமான டவுட் வந்துடுது. உடனே ஹீரோயின் வீட்டுக்கு போகலாமேன்னு போயிட்டுருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோயினுக்கு ஸ்டேஷனில் இருக்க சத்யா மூலியமாக வந்துடுது. ஸோ உடனே ராமுவை வெளில அனுப்பிட்டு வீட்டில் வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே வேகமாக வந்து ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வராங்க. உடனே ஹீரோயின் நீங்கள் என்னை அடிக்காதீங்கிற மாதிரி, உங்களால் என்னை அடிக்க முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னு கேட்குறப்ப நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கோவத்தை எல்லாத்தையுமே விட்டுடுறாரு. இந்த குட் நியூஸ் சொல்கிறதுக்காக தான் நான் ஸ்வீட் கூட ரெடி பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு எந்த பெரிய பிரச்சனையும் நடக்கல, தூங்க போயிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு ஏதோ ஒரு உறுத்தலாகவே இருக்குது. மறுபடியும் எதுக்கும் இந்த ரெக்கார்டை கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நைட்டு தனியாக வெளில போய் ரெக்கார்டிங்கை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின்மே தூங்கலை. ஸோ எப்படி ராமு இருக்கிறத இவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்லி கிச்சனில் ஏதாவது ஆடியோ பக் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆடியோ பக்கையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் எதுவுமே பண்ணாமல் மறுபடியும் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவரும் ரெக்கார்டரை நல்லா கேட்குறாரு. நல்லாவே ராமுவோட வாய்ஸும் கேட்குது. ஸோ இவரும் வந்து திரும்ப தூங்கிடுறாரு. காலைல ஏந்திரிச்சோடனே ஹீரோ ஃபோனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ யார் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராமு தான் எடுத்திருக்காரு. வீடியோவில் ராமு என்ன பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் வந்து என் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு என்னோட பெயிலை கேன்சல் பண்ணி என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த நேரத்தில் அவரோட ஒய்ஃபு தான் என்னை காப்பாற்றி என்னோட தங்கச்சி கல்யாணத்தையும் பார்க்க வச்சாங்க. ஸோ இப்போ நான் டிஐஜி ஆஃபீஸ்க்கு சரணடைய தான் போகிறேன். நான் போகிற வழியில் என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் தான் காரணங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி பப்ளிஷும் பண்ணிடுறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர டென்ஷன். அடுத்த நாள் ஹீரோயினை வச்சு இந்த பிளான்லாம் நீ தானே பண்ண, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உன் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினும் உனக்கு டைவர்ஸ் கிடைக்க இன்னும் நிறைய நாள் ஆகும். ஸோ அதுக்கிடையில் நீ என்னை எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னா நீ என்னை அப்யூஸ் பண்ணங்கிறத ஒத்துக்கிட்டு எனக்கு ஒரு ரெக்கார்டர் வாய்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ என்னை பார்த்தா என்ன பைத்தியமோட மேட்டர்னால எனக்கு வெறும் வேலை மட்டும்தான் போகும், ஆனால் உன்னை அப்யூஸ் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு நான் பண்ணி கொடுத்தேன்னா என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முட்டாள் காரியத்தை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ பேசிகிட்டு இருக்க எல்லாமே ஹீரோக்கு தெரியாமல் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவர் பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. இந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களும் டிஐஜிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ராமுவுமே எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா டிஐஜி ஆஃபீஸ்க்கு சரணடைய போகிறாரு. இங்கே வந்து ஹீரோயினை எவ்வளோ மிரட்டி பார்க்குறாரு, அந்த ரெக்கார்டரை அழிச்சிருங்கிற மாதிரி. அவங்க எதுக்குமே ஒத்துக்கலை. ஸோ ஆல்ரெடி இந்த ரெக்கார்டெலாம் போலீஸ் ஆஃபீஸர் சத்யா கிட்டே இருக்குது, நீ இதை அழிச்சாலுமே ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் நான் நேரம் டிஐஜி கிட்டே போயிருக்கோன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினும். ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி டிஐஜி ஆஃபீஸில் நம்ம ஹீரோவும் இருக்காங்க, ஹீரோயினும் இருக்காங்க, ராமுவும் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கூட கடைசி நேரத்தில் கூட ஹீரோ வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க என்னை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. நானும் இதே மாதிரி தானே உன்ட்டு எத்தனை தடவை கெஞ்சிருப்பேன், அப்போ நீ என்னை விட்டியான்னு சொல்லி பழி வாங்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்மே ஹீரோ மேலே கொடுத்துட்றாங்க. ஹீரோவுக்கு வேலையும் போயிடுது, அவர் ஜெயிலுக்கும் போயிட்டார். ஸோ நம்ம ராமுவுமே மறுபடியும் அவரோட பெயில் முடிஞ்சு அவரும் ஜெயிலுக்கு போகிறாரு. ராமுவை பார்த்து ஹீரோயின் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க. ராமுவுமே நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், என் தங்கச்சி மறுபடியும் என்கிட்ட பழையபடி பேசுகிறான்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் சத்யா சீனுசாமியை பார்த்து நன்றி சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷமாக சுதந்திரமாக போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. உடனே அங்கே இருக்க பிச்சைக்காரரை பார்த்து பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க. நான் இங்கே திரும்ப வருவேன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் தானேன்னு கேட்குறப்ப
கேட்டப்போ ஆமாம் தெரியும், அப்புறம் ஏன் நான் அன்றைக்கி எடுத்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சு நீ என்னை எதுவுமே சொல்லாமல் இருக்கேன்னு கேட்டப்ப, தப்பான முடிவாக இருந்தாலும் சரியான முடிவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கைக்கான முடிவை நீங்கள் தான் எடுக்கணும், அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை, நீயே போய் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட இந்த ஒரு நல்ல எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.